Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. அண்மைச் செய்தி. டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்ய இருந்த மத்திய குழுவின் ஆய்வுத் திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ததற்காக மத்திய குழு இன்று புதுக்கோட்டை மாவட்டம் வர இருந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலையை ஆய்வு செய்வதற்காக நாமக்கல்லுக்கு ஒரு குழுவும் கோவைக்கு ஒரு குழுவும் செல்வதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். மத்திய குழுவின் ஆய்வு திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த மாற்றம்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. நெல் கொள்முதல் நிலையம் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையின்படி மத்திய உணவுத்துறை அலுவலர் குழு திருச்சி மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையில் உள்ள நெல்லின் ஈரப்பதம் 17% 22% உயர்த்துவது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்வதாக திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் இன்று மத்திய குழு ஆய்வு செய்வதாக இருந்தது. அதாவது மத்திய குழு உணவுத்துறை அலுவலர்கள் குழு நெல் கொள்முதலுக்கு ஆய்வு செய்வதாக இருந்த நிலையில் இன்று செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலையை ஆய்வு செய்வதற்காக இன்று திருச்சி வந்த குழு ஒரு குழு நாமக்கலுக்கும் மற்றொரு குழு கோவைக்கும் சென்றுள்ளது. அங்கு செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலைக்கு சென்று அங்கு ஆய்வு செய்த பின்னர் இன்று மாலை அல்லது நாளை காலை இந்த பகுதியிலே நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள அந்த ஈரப்பதத்தை எந்த அளவுக்கு இருக்குது என்று ஆய்வு செய்ய உள்ளனர். குறிப்பாக இன்று காலை முதலே இந்த 5 மாவட்டங்கள், அதாவது திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் ஆய்வு செய்ய, அதாவது 3 குழுக்கள் ஆய்வு செய்வதாக இருந்த நிலையில் தற்போது முதலாக செறிவூட்டப்பட்ட அரிசி ஆலைக்கு சென்று அங்கு இந்த நெல் கொள்முதல் இங்கிருந்து கொண்டு செல்லப்படும் நெல்களை அங்க பகுதியில எவ்வாறு அந்த அரிசி ஆலையில பதப்படுத்தப்பட்டு அதை அரிசியாக மாற்றப்படும் என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். அதனை தொடர்ந்து இன்று மாலை அல்லது நாளை காலை முதலே டெல்டா பகுதியில் இந்த தஞ்சை, மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நெல் கொள்முதல் அந்த ஈரப்பதம் எவ்வளவு உள்ளது என்பது குறித்தும் ஒரு குழுவுக்கு 3 பேர் என விதம் மூன்று குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்ய உள்ளனர். தற்போது அந்த நெல் கொள்முதலில், அதாவது நெல்மணிகள் முளைத்துள்ள நிலையிலும் அது எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்த முடியும் என்பது குறித்தும் தொடர்ந்து நாளை ஆய்வு செய்ய உள்ளனர். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.